Hey guys, welcome back. எனக்கு நம்ம டிலக்ஸ் சினிமாஸ் சேனல்ல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்திருக்கு. என்னன்னா, இப்போ நம்ம கருப்பு ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ தியேட்டரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா படம் சூப்பராக இருக்குது. ஆஹா, கிளைமேக்ஸ் அப்படி இருக்குது, சும்மா அப்படி தியேட்டர் மூமெண்ட்ஸு ஆச்சா பூச்சான்னாங்க. நான் தான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். நான் தியேட்டரில் பார்த்தேன். அது வந்து தியேட்டருக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு தியேட்டர் மெட்டீரியல் படம். ஸோ எனக்கு அப்போவே டவுட்டாக இருந்தது, ஓடிடிக்கு வந்துச்சுன்னா ஓட்டி பார்த்து கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவாங்க. ஏன்னா கிளைமேக்ஸில் அந்த சூர்யா சார் சிங்கம்மா வரும்போது கூட அது தியேட்டரில் செம்மையாக இருந்துச்சு. அந்த சிங்கம் சூர்யாவை வரும்போது கூட அந்த தலை வந்து அங்கங்கே வெட்டி ஒட்டுன மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு வாட்டி ஜெயிலர் 2ஓட ப்ரொமோஷன் வீடியோன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணும்போது அப்போ நான் அதில் ஒன்று சொல்லியிருந்தேன். இதில் ரஜினி சார் வர்றாரு தான், பட் ஒரு சில இடங்கள்ல அது ரஜினி சாரோட பாடி மாதிரியே தெரியலை, வேறு யாரோ பண்ணியிருக்காங்கன்னு. அதுக்கு வந்து என்னைய திட்டு ஐயோ ரஜினி சார் தான் அது, ரஜினி சாரே தான் அது, என்ன பேசுகிறீங்க அப்படி இப்படின்னும் போது டீம் என்ன பண்ணாங்க, ரஜினி சார் அதில் வந்து அந்த ப்ரோமோவில் நடித்த மாதிரி ஒரு மேக்கிங் வீடியோன்னு ரிலீஸ் பண்ணாங்க. உடனே பாருங்கள், இப்போ மேக்கிங் வீடியோவை பாருங்கள், என்ன சொன்னீங்க எனக்கு தோணுனதை நான் சொன்னேன். மேக்கிங் வீடியோவில் எல்லா ஃபுட்டேஜ்லேயும் அவர் வர்ற மாதிரி காட்டியிருந்தாலும் நான் சொன்ன ஃபுட்டேஜில் அது வேறு யாரையும் நடிக்க வச்சுருந்துருப்பாங்கல்ல, தெரியலை. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தியேட்டரில் அதை பார்த்துட்டு மிஸ்டேக்கிட்டலாம் சொன்னேன், தலையெல்லாம் வெட்டி ஒட்டுன மாதிரி இருக்குது, அது ஒரு ஏஐ மாதிரி தெரியுது, தலையெல்லாம் ஒரு வித்தியாசமாக ஒரு மாதிரி இருக்குது. ஒரு சில இடத்துல அவர் அந்த போலீஸ் யூனிஃபார்மில் வந்தாலும் மற்றது ஒரு மாதிரி ஒட்டாத மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் அதை வந்து ரிவ்யூவிலையோ எந்த வீடியோவிலையும் நான் சொல்லலை. ஏன்னா எனக்கு இதே மாதிரி தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணிச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி டீம் என்ன பண்ணாங்க, சூர்யா சார் வந்து அந்த சிங்கம் யூனிஃபார்ம்லாம் வந்து நின்று ஷூட்டிங் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், நல்ல வேளை நம்ம பேசலை, இதே மாதிரி தான் அடிப்பாங்கன்னு. இப்போ பார்த்தா ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் எடுத்து ஒட்டுன தலையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ சொல்லும்போது ஆச்சா புச்சான்னாங்க, இப்போ நம்ம சொல்லாமல் இருக்கும்போது அவங்க கண்டுபிடிச்சி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுமா புரியலை. இப்போ ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பல பேர்னா ஒரு சில பேர் கருப்பு படத்தை ட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈவந்தோ அது 300 கோடி ரூபா அடிச்சிருச்சு. அவங்களுக்கு அந்த படம் செம ப்ராஃபிட்டு, பிளாக் பஸ்டர் மூவி ஆனதுக்கப்புறமும் இதில் என்னங்க இருக்குது, இது என்னங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு சில மீம்ஸ் பார்க்கும்போது அந்த தலை வெட்டி ஒட்டுனதெல்லாம் நக்கல் பண்ண வேண்டிய விஷயந்தான், அது நல்லா இருந்தது. ஒரு சில பேர் வேணும்னு வன்மத்தை கக்கிறதுக்கு வந்திருக்காங்க. இது என்ன கருப்பு சாமி, அது இது. காந்தாராவில் வந்து கிளைமேக்ஸில் சாமி ஆடுனா அது ஒரு பெண் சாமி வந்தாலாம் ஆன்னு வாயை பிறந்துட்டு பார்ப்பாங்க. இங்கே கிளைமேக்ஸில் கருப்பு வந்து ஆடுனா நக்கல் பண்ணுறது அப்படின்னு ஒரு சில மீனிங்லெஸ்ஸான மீம்ஸும் வரத்தான் செய்யுது. பட் இதில் என்னென்ன ஃபன்னி மீம்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். கருப்பு ஓடிடி ட்ரால் ஃபன்னி மீம்ஸ் ரியாக்ஷனுக்கு நம்ம ஒரு ரியாக்ஷனை போடுவோம். இது ஒரு 8 minutes வீடியோ உங்களுக்கு நல்லா டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலக்ஸ் சினிமாஸ். இந்த எபிசோட் மீம் எபிசோட். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மீம் எபிசோட் பண்ணுறோம். அண்ட் இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிற படம் கருப்பு. ஸோ கருப்பு தேட்டரில் ஓடி முடிஞ்சு இப்போ ஓடிடிக்கு வந்திருக்கு. எல்லாருமே கமான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய மீம்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதில் ஒரு சில மீம்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ வாட்சிங் மூவி பீஸ்ஃபுல்லி அச்சி தூக்குசாமி பீக் சம்பவம். அதாவது இப்போ த்ரிஷா ஒரு சில பேர் வந்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில விஷயங்கள்ல. அதனால இப்போ த்ரிஷா எது பண்ணாலும் பிடிக்காதுங்கிற மாதிரி, நீ அடிச்சு தூக்கு சாமி பீக் சம்பவம் லோடிங் அதெல்லாம் போனோடனே கொஞ்சம் பேசாமல் இருக்கியா அப்படின்னு இரிட்டேட் ஆகுது பார்க்குறவங்களுக்கு. வந்திருக்கிறது தூக்கு தோரம் இல்லை கருப்பு. இந்த 2 டைலாக் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த எக்ஸ்பிரஷனும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ மெயினாக கருப்பு ட்ரால்ஸில் அதிகமாக சிக்கியிருக்கிறதே த்ரிஷா தான். இப்போ ஓடிடியில் வந்ததுக்கப்புறம்லாம் இல்லை, தேட்டர் ரிலீஸ் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா என்னையா டைலாக் இது அப்படிங்கிற மாதிரி போட்டு ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அடுத்த மீம் அச்சி தூக்குசாமி புஷ்பா ஸ்ரீவல்லி கேரக்டர் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைலாக் இந்த சீனை வந்து கங்குவாவோட கம்பேரும் பண்ணியிருக்காங்க.
ஹே யோயோ பிடிச்சது நான் தான் முடிச்சது நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிஞ்சான ஒரு சீன் ஒன்று இருக்கும். அதோட கம்பேர் பண்ணி அடிச்சு தூக்கு சாமியை போட்டு ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு வராங்க. அடுத்து தி சீன்ஸ் வேர் கியூட் அண்ட் குட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹேட் ஆன் த்ரிஷா பீப்புள் ஃபோர்ஸ்லி பேஷிங் திஸ்னு சொன்னால் அடிப்பீங்களா எஸ்பி? ஆமாம். அடுத்து த்ரிஷா ஃப்ரம் கருப்பு பக்கத்தில் சின்மை. இதோ இந்த அம்மா தான் எனக்கு டப் பண்ணிச்சு, ஆனால் நான் மட்டும்தான் பேட்ல, அவங்கள எதுவும் சொல்ல மாட்டீங்களே, அந்த அம்மா உங்களுக்கு டப் மட்டுமா பண்ணாங்க, உங்களுக்கு முட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த மீ இன் மை லைஃப் லைக் த்ரிஷாஸ் ரோல் இந்த மூவி கருப்பு நத்தி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த மீன் பார்த்தீங்கன்னா த்ரிஷா லிப்சிங்க் இன் கருப்பு. தம்பி ஒரு ஸ்வீட் பீடா ஒன்று கொடுப்பா அப்படின்னு போட்டு வடிவேலு மெல்ற மாதிரி உங்கள் வாய் ஒரு பக்கம் போகுது, டைலாக் ஒரு பக்கம் போகுது. வீடியோ ஸ்டார்ட் ஆகி 2 நிமிஷம் ஆச்சு, இன்னும் கருப்பு மூவி ட்ரோல் பண்ணுவீங்கன்னு பார்த்தா த்ரிஷாவை மட்டுமே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அடிக்க வேண்டியதுதான், அவ்வளோ கடுப்புல இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி வந்து சிக்கிக்கிட்டாங்க மேடம். ஆனால் ஆர்ஜே பாலாஜி ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, சென்சாரில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாற்ற சொன்னாங்க. ஸோ அதனால் கூட கண்டிப்பாக டயலாக்ஸும் மாற்ற சொல்லியிருப்பாங்க. அதில் கூட ஒரு சில இடங்களில் இந்த லிப்சிங் இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கலாம். ஆனால் அதை தாண்டியுமே இன்னும் ஒரு சில இடங்கள்லையுமே வந்து லிப்சிங் இஷ்யூஸ் வந்து இருந்தது. மேபி அது டப்பிங்கில் டயலாக்ஸ் வந்து இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த கருப்பு படத்தில் வந்து நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கிறதுனால ஒருவேளை வெற்றிமாறனுடைய அந்த லிப்சிங் இஷ்யூ ரெஃபரன்ஸுமே ஆர்ஜே பாலாஜி மறைமுகமாக உள்ளே வச்சிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டேன். அடுத்த மீம் கருப்பு கிளைமேக்ஸ் சிங்கம் என்ட்ரி, இந்த தலை அந்த உடம்போடு இணைய போகிறது அப்படிங்கிற மாதிரி மீன் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கத்தை அசிங்கப்படுத்திட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து இப்போ திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்க பண்ண அந்த சிஜி சம்பவம் அப்படி ஆக்சுவலாக அது தேட்டரில் பார்க்கும்போதே தெரிஞ்சுது. பட் ஃபேன்ஸ் பெருசளவில் நோட்டீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிங்கம் ரீஎன்ட்ரியை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஓடிடியில் உத்து பார்க்கும்போது என்னையா இது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே இந்த ஃபோட்டோவை போட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு ரிவ்யூ டைமில் சொல்ல பயமாக இருந்தது. ஏன்னா ஜெயிலர் ப்ரோமோ எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு வாங்க வேணாம் அப்படின்னு விட்டுட்டு அதை தான் போட்டு பயங்கரமாக ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த மீம் இதை வச்சு பார்த்தீங்கன்னா மீ இன் 2015 ஃபோட்டோஷாப் கற்றுக்கிறாங்களே, அவ்வளோ வித்தியாசமாக தாங்க இருக்குது. அந்த லைட்டிங் பேக்ரவுண்ட் லைட்டிங்கும் இதுவும் பாருங்களேன் ஒளிரி போயிருக்கு. எவ்வளவு பட்ஜெட்டு, பெரிய ஸ்டாரு, இதெல்லாம் சூர்யா சரியா பண்ணியிருப்பாரு. அவர் பண்ணக்கூடிய ஆள் தான். எனக்கு அதான் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு இப்படியெல்லாம் அடிப்பாங்கன்னு தெரிஞ்சு மக்களை முட்டாளாக்குற விதமாக ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணீங்க பார்த்தீங்களா? அவர் இந்த சிங்கம் போலீஸ் கெட்டப்பில் வந்து நின்று அவர் அந்த ப்ரோமோவில் நடிச்சாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் வெட்டி ஓட்டினது இவ்வளோ கன்றாவியாக இருக்கும்போது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாலும் அப்போ இது என்னது? இப்போ இது சூர்யா சார் பண்ணார். கை ஒரு கலரில், கை சன்பர்ன் ஆகிருக்கு, மூஞ்சி வெள்ளையாக இருக்குன்னு கேட்பாங்க. ஆஃப்டர் லேர்னிங் ஃபோட்டோஷாப் ஃப்ரம் யூடியூப். ஒருவேளை ஃபோட்டோஷாப்கான ரெஃபரன்ஸ் ஆர்ஜே பாலாஜி இப்படி வச்சிருப்பாரோ. அடுத்த மீம் 10 years ஓல்டு மீ இன் பச்சை குதிரை கேம், மேலே ஏறி குதிக்க வந்தவன் ப்ரோ நான், என்ன தண்ணி கேன் போட வந்தவன் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சூர்யா கொஞ்ச நாள் இல்லை பயம் விட்டு போச்சு, சூர்யா ஃபேன்ஸ் வந்த கொஞ்சம் சீன்லேயும் முழுசாக இல்லைன்னு எல்லாரும் கலாய்க்கிறாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்து படத்தில் நல்ல நல்ல எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு கிளைமேக்ஸ் சீனில் தூக்கி வச்ச பாரு ஒரு பிக்சார்ட் எடிட், அங்கே நிற்கிற நீ. அடுத்து இந்திரன்ஸ் இந்த படத்தில் எனக்கு ஜிபே பண்ண தெரியாது சார் அப்படின்னு சொல்லுவார். அந்த டைலாக் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு, பயங்கர ஒரு டெம்ப்ளேட்டாகவும் இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த மீம் பார்த்தீங்கன்னா எனக்கு மாணிக்கம் லாரன்ஸ் வீடு தெரியாது சார், என்ன போய் அடிச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்து எனக்கு ஃபுட்பாலில் மெஸ்ஸி ரொனால்டோ தவிர வேற யாரும் தெரியாது சார், உண்மையிலேயே ஃபுட்பால் ஃபேன்ஸ் தவிர மீதி எல்லாருக்கும் தெரிஞ்ச 2 பேர் மெஸ்ஸி ரொனால்டோ மட்டும்தான். எனக்கு கூகுள் பே பண்ண தெரியும் ஆனால் என் அக்கௌண்ட்ல காசு இல்லை சாரு, ஜிபே பண்ண தெரியாது சாருன்னு சொன்னது எவ்வளோ சென்டிமெண்ட்டாக இருந்ததோ அதை விட சென்டிமெண்ட்டாக தான் இது இருக்குது. ஏன்னா எனக்கு ஜிபே பண்ண தெரியும் ஆனால் அக்கௌண்ட்டில் காசு இல்லைன்னு சொல்கிறது ஒரு பெரிய வழி தான். அடுத்தது ஆஃப்டர் வாட்சிங் 29 மூவி லிப்ஸை வச்சே இவ்வளோ பொயட்ரியாக டயலாக் எழுதியிருக்கேன்னா லியோவில் மூட நம்பிக்கை, பிளடி ஸ்வீட் சித்தப்பா, இந்த டயலாக்லாம் நான் எழுதலை சாரே, இது எல்லாமே கோகேஷ் லனகராஜ் தான். கிரைம் அக்கர்ஸ் ஃபார் 40 minutes லீ கருப்பு மிளகா. இது வந்து அந்த அந்த எதை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க நமக்கு ரீட் பண்ணும்போதே அது விஷுவலாக ஓடுது. இதில் வந்து தாமு இருக்காருல்ல கீழே, அவர் சொல்லுவார்ல நீங்கள் கையை விட்டா தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு 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 டோனுக்கு மேலே அந்த இதை வாசிச்சு பாருங்க. 40 நிமிஷமாக க்ரைம் நடக்குது, கருப்பு சொல்லுவாங்க மிளகா அரைச்சி கூப்பிட்டாதான் நான் வருவேன். அது எனக்கு அது இந்த மீம் நானும் பார்த்தேன். கீழே இருக்கிற எக்ஸ்பிரஷனை பார்த்தோம் நமக்கு கில்லி படத்தில் இருக்கிற அந்த வீடியோ ஞாபகம் வந்துருச்சு. இதோட சேர்ந்து வாசிக்கும் போது அது ஒரு விஷுவலாக ஓடுது ஆக்சுவலி ஒரு மீம்லையே.
அப்படிங்கிற மாதிரி இந்த மீம் போட்டிருக்காங்க. இதுக்கு கருப்பு மைண்ட் வாஷ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏயா நான் என்ன வந்து திருப்பதி உண்டியில் காசு லட்ச லட்சமாக போடுற மாதிரி காசு கேட்டனா இல்லை வேறு ஏதாவது தங்கம் கேட்டனா, மிளகா தானே அரைக்க சொல்கிறேன் உங்கள் தலையில். இதுவே ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி நீ எப்போ எனக்கு தலையில் பொட்டு வச்சு கூப்பிடுறியோ அப்போதான் நான் வருவேன்னு சொல்லிட்டு போன அம்மன் தாயி, அவன் கோயிலுக்கு முன்னாடி அம்மன் தாய்க்கு முன்னாடியே வச்சு சண்டா வந்து என்னென்னமோலாம் பண்ணுவார் ஹீரோயின், என்னவெல்லாம் பண்ணுவார், எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவார். அந்த சூளத்துக்கு மேலே கையை வச்சு இப்படி அம்மா தள்ளும் போது அந்த ரத்தம் அப்படியே போய் அவங்க தலையில் பட்டனை தான் கண்ணு முடிப்பாங்க. ஏன்னா அவங்க சத்தியம் வாங்கிட்டாங்களாம். அப்போ நம்ம அதெல்லாம் பார்த்து விசில் அடித்தான். இப்போ கேள்வி கேட்குறோம், 40 நிமிஷம் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, மிளகா அரைச்சாதான் வருவீங்களா? நம்ம இப்போ வளர்ந்துட்டோமா? நம்ம மிளகா அரைச்சிட்டான்னா என்கிட்ட வரீங்க, எனக்கு ஒரு மிளகாயை போட்டிங்கன்னா நான் வந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்துற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து இந்த மீம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஐயாக்கு ரேஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் போகணும். இப்போ ரேஸ் மேலே காட்டுற இன்ட்ரெஸ்ட்டை சினிமா மேலே காட்டணும். பழைய மாதிரி பில்லா மங்காத்தா மாதிரி படம் பண்ணணும். ப்ளீஸ் பிரிங் பேக் டு அஸ் கருப்பா. வாய்ப்பு இல்லை ராஜா. ஸோ ஏகே ஃபேன்ஸ் வந்து எனக்கு வேற வழி தெரியல சாரே அப்படிங்கிற மாதிரி கருப்பசாமி கிட்டே வந்து வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க போல. அடுத்து இந்த மீம் பார்த்தீங்கன்னா லைஃப் இஸ் அ சர்க்கிள், வாழ்க்கை ஒரு வட்டோன்னு இளைய தளபதி சொன்ன மாதிரி ஒரு டைமில் விக்னேஷ் சிவனுடைய இயக்கத்தில் ஆர்ஜே பாலாஜி ஒரு சின்ன கேரக்டர் சூர்யாவுடைய படத்தில் ப்ளே பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கம்பேக்கே வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு பக்கம் ஆர்ஜே பாலாஜி கருப்பு படத்தோட, இன்னொரு பக்கம் விக்னேஷ் சிவன் எல்ஐகே படத்தோட. ஸோ விக்னேஷ் சிவன் மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்ஐகேன்னு ஒரு காவியத்தை கொடுத்து ஆன்லைன் நெகட்டிவிட்டினால என் படம் வந்து ஓடாமல் ஆனால் நீ சுமாரான ஒரு படம் கொடுத்து ஜெயிச்சிட்டல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், வெற்றி தோல்வி அப்படிங்கிறது சினிமாவில் வந்து சகஜமான ஒரு விஷயம் தான். இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, நாளைக்கு அது கண்டிப்பாக வந்து மாறலாம், என்ன வேணாலுமே வந்து நடக்கலாம். அடுத்து இந்த மீம் பார்த்தீங்கன்னா மீஷோ கருப்பு. அப்படின்னா மீஷோ கருப்புனா வேற ஒன்றும் இல்லை, சீரியல். ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா போதுமே அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ மீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சீரியல்ஸ் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா படத்தோடைய சினிமா டைட்டில்ஸை மட்டுமே எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கதைக்களத்தை எடுத்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வருஷக்கணக்காக ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீன்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சீரியலில் பார்க்கும்போது மஞ்சுமெல் பாய்ஸ் அந்த புலி சீன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த படமே 2 மணி நேரம் தான், ஆனால் அந்த சீனை வச்சு ஒரு சீரியல் வந்து 3 வாரம் ஓட்டியிருக்காங்க. இப்போ கருப்பு ஹிட் ஆகிடுச்சு, சொல்லவா வேணும், கருப்பு எடுத்து உள்ள ஃபிட். இப்போ பாருங்க, இப்போ நிறைய சீரியல்ல கருப்பு தினசா வரும், வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. பண்ணியிருக்காங்க போல. ஏற்கனவே இப்போ இவருடைய நண்பர் சின்ன பகவதி மாதிரி ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ இவர் வந்து த ஒன் அப்படிங்கிற மாதிரி த ஸ்மால் ஒன்னா உருவாக போறாரா, என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அடுத்த மீம் கரை படத்தை வச்சு ஃபைனலி த ரியல் சூர்யா இஸ் பேக் வித் கருப்பு. மீன் வைல் விக்ரம்னா முருகேஷா இனியை தனியாக விட்டுட்டு போயிட்டியே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மீம் இருக்கு. ஸோ கவலைப்பட வேணாம், சியான் 63 ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து கருப்பு 300 கோடி எஸ்கே. ஆஹா, வாரிசு இல்லாத கோழியோட ஆட்டையை போட்டுடலாம்னு நினைச்சேன், நடுவில் இவர் திடீர்னு வந்து கம்பேக் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அடுத்த மீன் பார்த்தோம் அப்படின்னா, என்னடா கருப்பு சூர்யா படம்னு சொன்னீங்க, பழைய சாமி படத்துல வர ரம்யா கிருஷ்ணன் மாதிரி சூர்யா அங்கங்க வராரு, படம் முழுக்க கரண் மாதிரி ஆர்ஜே பாலாஜி தான் வராரு. அதுதாங்க கடவுள் டெம்ப்ளேட்டே. கடவுள் வந்து ஃபுல்லாவா வந்துகிட்டு இருப்பாரு, அப்பதான் அப்பியர் ஆவாரு, காட்சி கொடுப்பாரு, அதுதான் கடவுள். அதுக்கேற்ற மாதிரி தான் இவரும் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்த மீம் கருப்பு காந்தாரா மாதிரி படங்கள்ல தியேட்டர்ல ஆடியன்ஸ்க்கு சாமி வரும்போது, காஞ்சனா அரண்மனை மாதிரி படங்கள்ல ஏன் ஆடியன்ஸ்க்கு பேய் பிடிக்க மாட்டேங்குது? நல்லா யோசிச்சு பாருங்க. காஞ்சனா ஆடியன்ஸ் மாதிரி படங்கள் பார்த்தா எப்படி பேய் பிடிக்கும்? கிளாமர் அப்பீல் தான் பிடிக்கும். அடுத்த மீம் டீனா வாக்ஸின் த காய் நேம்டு 4 பேர். நாங்க 4 பேர், எங்களுக்கு பயம் கிடையாதுங்கிற மாதிரி. யாருங்க அந்த 4 பேர்? 4 பேர் தவிர யார் அந்த 4 பேர்னு சொல்லவே மாட்டாங்க. அடுத்து நகையை களவு கொடுத்த அந்த கிழவனோட பொண்ணு தான் ரொம்ப லக்கி. ஏன் இந்த செகண்ட் ஹாஃபை பார்க்காமலே போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் முடிஞ்சு படம் முடிகிற டைமில் திரும்ப உயிரோட வந்துடும். அடுத்த மீம் பொல்லாதவன் டெம்ப்ளேட்டை வச்சு தாகத்தில் இருந்தவங்களுக்கு தண்ணின்னு சொல்லி எதையோ விற்று நல்லா கல்லா கட்டிட்டான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ கருப்பு ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறமா பயங்கரமாக ட்ரால்ஸ் நிறையா தான் வந்துட்டு இருக்கு. இல்லை அது நம்ம தப்பு சொல்ல முடியாதுல்ல, எல்லாருக்கும் தண்ணி வைக்கலையே. நல்லா நோட் த பாயிண்ட். தாகத்தில் இருந்தவங்களுக்கு என்ன தாகம்? சூர்யா சார் எப்படி மாசா எலிவேஷன்ல பாக்குறது, ரொம்ப ஸ்டோரி ஓரியன்டா அது வேற மாதிரி போயிட்டாருன்னு இருக்கிற தாகத்துல இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுத்ததுல என்ன தப்பு? அடுத்து ஃபைனல் மீம் பார்த்தீங்கன்னா அடுத்து நீ அப்படிங்கிற மாதிரி எந்த படம்னா பிளாஸ்ட். ஸோ கருப்பு இப்போ போயிட்டு இருக்கு, அடுத்து பிளாஸ்ட் ஓடிடியில் வரும்போது நீயும் அடி வாங்குவ அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லியிருக்காங்க போல. ஸோ தேட்டரில் நல்லா ஓடுற படம் ஓடிடியில் வந்து அடி வாங்கணுங்கிறதா உலக வழக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பிளாஸ்ட் என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் நாம் பார்த்த ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னி கருப்பு மூவி மீம்ஸ். ஸோ அடுத்து வேற ஒரு மீம் எபிசோடில் நம்ம பார்க்கலாம். இந்த எபிசோடில் உங்களுடைய ஃபேவரட் மீம் எது அப்படிங்கிறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முதல் 2 நிமிஷத்துக்கு போட்டிங்களே திரிசாவோட மீம்ஸ், அதுதான்
நான் இதில் படத்தை பற்றி குறை சொல்லி நிறையா மீம்ஸ் வரும்னு பார்த்தா அதை ஒரு டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணி மற்ற இஷ்யூக்கு பேசின மீம்ஸ் தான் நிறையா வருது. இது த்ரிஷாவுக்காகவே செஞ்ச ஒரு த்ரிஷாவுக்காகவே படம் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. வாட் எவர் இட் இஸ், ஒரு எல்லாருக்கும் படம் பிடிக்கணும்னு அவசியமும் இல்லை. அவங்களுக்கு அது ஓடிடியில் பார்க்கும்போது ஒரு இது வரல போல இருக்கு. ஆனால் அவங்க தியேட்டரில் பார்த்துருந்தா, ஏன்னா நாங்கள் தியேட்டரில் பார்த்து அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த ஐயா வர்றதெல்லாம் பார்த்து கூஸ் பம்ஸாக இருந்தது. அன்னைக்கு ஓடிடியில் வந்துருச்சேன்னு எடுத்து பார்த்தோம். ஆனால் அந்த இது நாங்கள் எங்கள் வீட்லேயும் பெரிய டிவி தான், அதில் நல்ல சவுண்ட் சிஸ்டத்தில் பார்க்கும்போதும் தியேட்டரில் பார்த்த அந்த ஒரு ஃபீல் வந்து அந்த டிவியில் வர மாட்டேங்குது. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே இது தியேட்டருக்காகவே அந்த சவுண்டு அந்த சவுண்டெல்லாம் விழுற மாதிரி அதெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுத்தது. சேர்ந்து மக்களோட சேர்ந்து ஊன்னு கத்திக்கிட்டு பார்க்குறது அது ஒரு ஃபீல். அது என்னதான் இருந்தாலும் எந்த படமாக இருந்தாலும் அது டிவியில் பார்க்கும்போது ஓடிடியோ டிவியோ whatever அதில் பார்க்கும்போது தியேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு தாராளமாக 50% கம்மியாக தான் தெரியும். அதுக்காக உங்களுக்கு படம் பிடிச்சி ஆகணுங்கிற இதெல்லாம் இல்லை. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ட்ரால் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். பட் மீம்ஸும் ஃபன்னாக தான் இருந்தது. நைஸ். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.